அதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு. கவினுக்கு மேக்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனாலதான் அவன் அதுல 0வா இருக்கான். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா உங்களால செய்ய முடியுமா? சொல்லுங்க சார், செய்ய முடியுமா? செய்ய முடியாதுதான் சுடர். ஆனா அது வேற இது வேற சுடர். அவன் இந்த வயசுல ஒழுங்கா படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா பிடிக்காத விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யறதை விட பிடிச்ச விஷயத்த இஷ்டப்பட்டு செஞ்சா எல்லாருமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். கவினுக்கு மேக்ஸ் தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் மூலமாவே அவனுக்கு மேக்ஸே ஈஸியா புரிய வைக்கலாம். இதுதான் எந்த டீச்சர்ஸும் செய்யறது இல்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் மூட்டை மூட்டையா புக்ஸ் கொடுத்து மக்கப் பண்ணதான் சொல்றாங்களே தவிர அவங்க அதை புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதே இல்ல. கவினை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நீங்க அதை நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. இல்ல சுடர், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க சார், நான் அவனை பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. சுடரம்மா, ம், சுடரம்மா, கவின் நல்லா தூங்குறான். நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்டா, படிடான்னு சொன்னேன். ஆ. என் பேச்ச கேட்காம நல்லா தூங்குறான். சரி அஞ்சலி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் விளையாடு. ஆ, கவின், கவின், என்ன சுடர்? நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனல கவின். தூங்கிட்டே இருந்த எப்படி? சுடர், எனக்கு மத்த சப்ஜெக்ட்னா ஓகே, ஆனா மேக்ஸ் சுத்தமா வர மாட்டேங்குது. மேக்ஸ் புக் ஓபன் பண்ணா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தான் வருது. எதுவுமே நமக்கு வராதுன்னா இல்ல கவின். நாம தான் அதை எப்படி வர வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு அது எப்படின்னு சொல்றேன். இங்க பாரு கவின், நம்மனால எதை புரிஞ்சுக்க முடியலையோ அது மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால நமக்கு பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு நாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா கண்டிப்பா நமக்கு அது புரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அந்த டிராயிங்க வச்சு நீ ஈஸியா மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும். டிராயிங்க வச்சு எப்படி மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும்? முடியும் கவின். இப்ப நான் சொல்றத கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு, இதுதான் a+b² ஃபார்முலா. மேக்ஸோட பேசிக்கே இதுதான். இப்ப நீ இதை எப்படி டிராயிங் வச்சு புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். இங்க பாரு, இது என்ன? ஏ. இந்த ஏ பாக்க எப்படி இருக்கு? டால்பின் நோஸ் மாதிரி இருக்கா? ஆமா சுடர், அப்படிதான் இருக்கு. அப்போ டால்பின் ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பாக்க எப்படி இருக்கு? ஸ்னேக் படம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அட ஆமா. சோ ஸ்கொயருக்கு ஸ்னேக்கையும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இந்த பி. இந்த பிய பாக்க எப்படி இருக்கு? பிடி சார் விசில் மாதிரி இருக்கா? அட ஆமா, ஆ, விசில் மாதிரியே தான் இருக்கு. அப்போ பிய விசில்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஸ்கொயர் என்ன? ஸ்னேக். சூப்பர் கவின். இப்ப அந்த டால்பின் நோஸ் மேல ஒரு ஸ்னேக் இருக்கு, கரெக்டா? ஆ கரெக்ட். அதே மாதிரி இந்த விசில் மேலயும் ஒரு ஸ்னேக் இருக்கு. ஆ ஆ. சரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது என்னன்னு உனக்கு தெரியும்ல? இது பாக்க எப்படி இருக்கு? ஹாஸ்பிடலோட சிம்பிள் மாதிரி இருக்கா? ம். இத ஹாஸ்பிடல் சிம்பிள்னு மைண்ட்ல வச்சுக்கோ. ம். இப்போ இந்த டால்பின் ஃபேஸும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. ம். இது a²+. அதே மாதிரி இந்த விசிலும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இப்போ இது என்ன? b²+. அவ்வளவுதான் கவின். இதுதான் மேக்ஸ். இப்போ உனக்கு புரியுதுல? ஆமா சுடர், மேக்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
கவின், ரொம்ப பதட்டப்படாத. நீ நல்லா படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உன்னால கண்டிப்பா ஆன்சர் எழுத முடியும். கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணு. ம் கண்டிப்பா நீ பாஸ் ஆயிருவ. ஆல் தி பெஸ்ட். ஓகே? தேங்க்ஸ் சுடர். நான் ஸ்கூலுக்கு வர வரைக்கும் தன்னம்பிக்கையாக தான் வந்தேன் சுடர். ஆனால் இங்கே வந்தவனே கொஞ்சம் பத்திரமாயிட்டேன். நீ எங்கேயும் போயிடாதானே, என் கண் பார்வையிலே இரு. சரி கவின், நான் இங்கே இருக்கேன். நீ ஹாப்பியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. ஓகே? கவின், உள்ள வா. என்ன அங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. டைம் ஆகுது. பயப்படாத, போய் எக்ஸாம் எழுது போ. ம் கவின், கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சு பார்த்துட்டு எழுது. டே கவின், இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கரெக்டா யோசிச்சு பார்த்து எழுது.